எங்களை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா விஜய் மேல அக்கறையும் பாசமும் எங்களுக்கு இருக்கு. அந்த உரிமையில தான் கேக்குறேன். சொல்லுப்பா, அவ ஏன் போனா? என்னமோ ராணுவ ரகசியத்தை காப்பாத்துற மாதிரி சைலண்டா இருக்கான் பாரு. பாக்குற பாரு பாரு. புருஷன் முன்னாடி எங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கும், அதுல நீங்க தலையிடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பாத்தியா, நாம இப்படி கரடியா கத்துறோம். ஏதாவது வாய் திறந்து பேசணும் பாத்தீங்களா? பேசுடா. நீங்க பேசாம இருந்தா இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் வருது? பேசாம இருந்திருக்கலாம்ல. அவங்க வேலையை மட்டும் பாத்துருக்கலாம்ல. பாத்தீங்களாப்பா, அக்கறையா பேசுறவங்க மேல அபாண்டமா படி சுமத்துறது எனக்கு ஸ்டைலா போச்சு. டேய், அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்தா அதுக்கு நாங்களா பொறுப்பு? அக்கா தங்கச்சி பிரச்சனை தான். ஆனா அதுக்கு காரணம் யாரு? சும்மா இருந்த பிரச்சனை தூண்டி விட்டு தூவ மாட்டது யாரு? படி போடுறா போடு. என்ன பேசுறோமோ பேசு. நல்லவங்களுக்கு இந்த காலத்துல எங்கடா மதிப்பு இருக்கு? எப்படி எப்படி? டேய், இயேசுநாதரே சிலுவையில அரைஞ்ச உலகம் கூடாது. அவங்க எல்லாம் வந்த உடனே எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு அடி மனசுல ரகசியமா நினைச்சவங்கடா நாங்க. அந்த நல்லெண்ணத்துக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். அண்ணே, நான் டவுசர் போட்ட காலத்துல இருந்தே உங்க நல்லெண்ணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவன். இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்லுங்க. டே கோபி, உன் அடி மனசுல எங்களை பத்தி ஒரு தவறான எண்ணம் வந்துடுச்சு. அதை விட்டு தள்ளு. நீ எங்களை என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா விஜய் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அதுக்கு ஒரு மன கஷ்டம்னா அதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாதுடா. ஓஹோ, என்ன ஓஹோ? இந்த பர கோபி, விஜய் விருப்பப்படி போஸை வீட்டை விட்டு அனுப்பிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வர வழியை பாரு. பாவண்டா அந்த பொண்ணு, கண்கலங்க விடாதரா. பாத்தீங்களாப்பா இவங்க அக்கறை எல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு? இந்த அக்கறைக்கு நான் என்ன பதில் சொல்றது, எப்படி பதில் சொல்றது? நான் பதில் சொல்றேன்ப்பா. இத பாருங்க, இது கோபி ஆரம்பிச்ச பிசினஸ். யாரை வைக்கணும் யாரை எடுக்கணும் அவனுக்கு தெரியும். ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு சும்மா இருங்க. கோபி உனக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு. இந்த வீட்டு மருமக புருஷன்கிட்ட கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போக கூடாது. அதுக்கு நீ காரணமா இருக்க கூடாது. நீங்களாப்பா பேசுறீங்க? என்னை பத்தி தெரியும்ல. இந்த வீட்டை விட்டு விஜய் வெளியில போறதுக்கு நானா காரணமா இருப்பேன்? ஏப்ப நானும் அதை போச்சுனேன், இல்ல நானும் வரைச்சு விட்டேன். அப்பா அது ஒரு தப்பான காரணத்தை வச்சுக்கிட்டு இதைத்தான் பண்ணி ஆகணும் வீம்பு பிடிச்சு நிக்குது. அந்த காரணத்தை என்னால எந்த காலத்தையும் ஒத்துக்க முடியாது. விஜய் சொன்ன காரணம் தப்பான காரணமா இருக்கலாம். அதை உன்னால ஏத்துக்க முடியாம இருக்கலாம். அதை இங்கதான் தீர்த்துக்கணும். ஊருக்கு அனுப்பிட கூடாது. முயற்சி பண்ணப்பா, முடியல. என்னடா இது பொறுப்பில்லாத பதிலா இருக்கு? நீ என்ன அப்படி பேசுற? ஏப்பா பெத்த பொண்ணுப்பா, வாயு உயரமா வந்து நிக்கும் போது பெத்த மனசு அங்க என்ன பாடுபடும்? கரெக்ட் தான்ப்பா. அப்பா மனசு எவ்வளவு வருத்தப்படும்னு அவர் பெத்த பொண்ணுக்கு அக்கறை இல்லையே. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு சிதம்பரம் மாமாவை பத்திலாம் கவலையே கிடையாது. இங்க பாருங்கப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா எவ்வளவு தூரம் வேணாலும் கீழே இறங்கி விஜய் கிட்ட கெஞ்சி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவேன். இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அது ஒரு தப்பான காரணத்தை வச்சுட்டு வீம்பா முரண்டு பிடிச்சு நிக்குது. இதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? என்ன இப்படி சொல்ற? வேற எப்படிப்பா சொல்றது? இங்க பாருங்கப்பா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயா கீழே இறங்கி வந்தா தான் உண்டு. இப்ப என்ன, பிறந்த வீட்டு தனப்ப போயிருக்கு. அங்க அவங்க வீட்டாளுக்கு எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்னா பேச போறாங்க. அப்பா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்னா பேசினாலே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. அடேங்கப்பா, இதுக்கு பேர் தானா மூட நம்பிக்கைங்கிறது? டேய், தனத்தை பத்தி உனக்கு சரியா தெரியாது. ஏன்னா அப்ப நீ சூரத் போயிருந்த. அப்பதான் அவ சுயரூபத்தை நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அவ பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, பிரச்சனை தீராது, குறையாது, அதிகமாயிட்டே போகும். வாய முறீங்களா? இது வரைக்கும் நீங்க பேசிதானே பிரச்சனை வந்துச்சு. இன்னும் பேசி என்னத்தை கிளிக்க போறது தெரியல. கோபி கோபி கோபி, டேய், சும்மா சொல்லக்கூடாதரா. இந்த உலகத்திலேயே பொண்டாட்டி வீட்டு ஆட்களை தாங்கறதுக்காக பொண்டாட்டியே தூக்கி எறிஞ்சவன் ஒத்தனதான் இருப்பான். நிம்மதியா வாழதான் விட மாட்டேங்கிறீங்க. நிம்மதியா சாப்பிடவும் விட மாட்டேங்க. போங் போங் போங். என்னங்க ரொம்ப நேரமா கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரமா கணக்கு டாலி ஆகாம இருந்தது. இப்பதான் கண்டுபிடிச்சு சரி பண்ணேன். சரி பண்றதுக்கா இவ்வளவு நேரம்? லீலா, நீ ரொம்ப படிச்சவ, அதனால சீக்கிரமா கணக்கு போட்டுடுவேன். நான் அந்த அளவுக்கு படிக்கலையே. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சரியா படிக்காதவங்க கூட கரெக்டா கணக்கு போடுவாங்க. அப்படியா? ஆமாங்க, போஸ் மாமா கூட நிறைய படிக்கல, ஆனா கணக்கு கரெக்டா போடுவாரு. எல்லா அனுபவம் தான். அதுவும் கரெக்ட் தான். ஆமா, இந்த போஸ் பிரச்சனை என்னாச்சு? என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? விசாரிக்கலையேங்க. என்ன லீலா, அன்னைக்கு தானே நீ எப்படி புலம்பிட்டு போனாங்க? நீ கூட பிறந்தவ, என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? விசாரிக்கணுமா? என்ன போன போடு. நீங்க எங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? அட என்ன லீலா எப்படி சொல்ற? அன்னைக்கு தினமும் போஸுங்க இருந்து கிளம்பி போகும்போது மனசுல எவ்வளவு சங்கடத்தோட போனாங்க. நீ முதல்ல போன போடு. என்ன இருந்தாலும் நீ கூட பிறந்தவ, உனக்கு அக்கறை இல்லாம இருக்கலாமா? ஆமாங்க, பண்றேன். ஹலோ, யார் பேசுறது?
அக்கா நான் லீலா பேசுறேன். கொஞ்சம் தனா அக்கா கூப்பிட முடியுமா? லீலாவா? என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. கொஞ்சம் தனா அக்கா கூப்பிடுறீங்களா? லைன்ல இருமா, கூப்பிடுறேன். என்ன தனா அக்கா கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன் லீலா, அழகர் குளத்து வீட்டுல ஒரு போன் வாங்கி வச்சிடலாம்ல? அப்பா எப்படிங்க பில்லு கட்டுவாரு? நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்க, ஆளுக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுத்திருக்காரு. ஒரு போன் இருந்துச்சுன்னா ஆத்திர அவசரத்துக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும்ல. ஆட, இவ்ளோ அக்கறை இருந்தா நீங்களே போன் வாங்கி வைக்க வேண்டியதானே? பாவல்ல அப்பா. பேசுமா. ஹலோ, யார்? லீலாவா? அக்கா எப்படி இருக்க? ஏதோ இருக்க. சொல்லு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லக்கா, உங்க பிரச்சனை என்னாச்சுன்னு கேக்குறதுக்காக தான் போன் பண்ணேன். அது அந்த கதை என்ன தெரியுமா லீலா? விஜய் இங்க வந்திருக்கா. என்னது? விஜய் அங்க வந்திருக்காளா? சும்மா தானே? அந்த வைத்தறிச்சல ஏன் கேக்குற? மாமாவை இனிமே கார்மெண்ட்ஸ்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி கோபி கூட சண்டை போட்டு வந்திருக்கா. என்னது? போஸ் மாமா கோபியோட கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்க கூடாதுன்னு விஜய் சொன்னாலா? ஆமா. இதுக்காகவா கோபி கூட சண்டை போட்டு வந்திருக்கா? ஆமாண்டி, எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குக்கா. என்னால நம்பவே முடியல. விஜய் எப்படி பண்ணா? லீலா, போனுங்க கூட. ஹலோ, நான் தான் ரவி பேசுறேன். என்ன பிரச்சனை? ரொம்ப முத்தி போச்சா? ஆமா ரவி, கூட பிறந்த கழுதையே மாமாவை கார்மெண்ட்ஸ்ல இருந்து விலக்கூடாதுன்னு சொல்லி புருஷனோட சண்டை போட்டு இங்க வந்திருக்கு. கரெக்ட் தான், நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. என்ன ரவி சொல்றீங்க? அண்ணி, நீங்க ரொம்ப அப்பாவி. இந்த பிசினஸ் சூழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் என்ன ரவி கண்ணு? கார்மெண்ட்ஸ் விட்டு வெளியில வந்தா அது அசிங்கம். அதை விட நாமளே வெளியில வந்துட்டா அது மரியாதை. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா ரவி. நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணி. இப்ப விஜய் தன்னால இப்படி சொல்றான்னு மத்தவங்க நம்பலாம், ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. அப்படியே சொல்றீங்க ரவி? அண்ணி, இதெல்லாம் பிசினஸ் பண்றவங்களோட சூழ்ச்சி. இப்ப கோபி இதை நேரா சொன்னா அப்படின்னு வச்சுக்கங்க, கோபி பத்தி நீங்க எல்லாரும் தப்பா நினைப்பீங்களே. அதான் விஜய் வச்சு இப்படி ஒரு கேம் ஆடுற அப்படின்னு நினைக்கிறேன். ஓஹோ, அது என்னமோ போட்ட ரவி. ஆனா என் புருஷன் ஒரு மண்ணத்தையா இருக்காரே. அந்த கார்மெண்ட்ஸ் விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாரும் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரே. அப்படியா? எதுக்கா? அது துரோகமா, கோபி பாவமா? அண்ணி, போஸ் சகல ரொம்ப அப்பாவி. நீங்க தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி விவரமா விளக்கணும். ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. கோபி ஒண்ணும் போஸ சும்மா வச்சிட்டு இருக்கல, அவரு திறமைய நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆமாமா. அண்ணி, இந்த விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா? கோபி சூரத் போன அப்படி இல்ல, ஏன் சிவராமனையும் குமாரையும் கார்மெண்ட்ஸ்ல விட்டுட்டு போகல? அதானே. ஏன்னா போஸ் தான் அங்க திறமையான ஆளு. அந்த திறமைய அங்க யூஸ் பண்ணணும். இதாடா சாக்குன்னு வெளியில வந்துட வேண்டியதானே? அது சரி ரவி, மாமா திறமைசாலின்னு கோபி நினைச்சா அவர் ஏன் விஜய் மூலமா வெளியே அனுப்புறாரு? அப்பா, பயங்கர புத்திசாலி நீங்க. கேட்டீங்களே ஒரு கேள்வி, இதான் கேள்வி. அதானே, தனம் சும்மாவா? அண்ணி, இவ்வளவு திறமைசாலி நம்மகிட்ட இருந்தா பின்னாடி பிரச்சனை வரும்னு கோபி நினைச்சிருக்கலாம் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே, இதெல்லாம் பிசினஸ் சூழ்ச்சி. ஓஹோ, அப்படியா? அண்ணி, முதல்ல போஸ் சகலே வெளியில வர சொல்லுங்க. அவரு திறமையை வச்சுட்டு எதுக்கு அடுத்தவங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கணும்? பேசாம அவரே ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாமே. அவரோட திறமைக்கும் பழக்கத்துக்கும் நிறைய ஆர்டர் வரும். அப்படியே ஆர்டர் வரலனா கூட கோபிகார எக்ஸ்ட்ரா ஆர்டர் வாங்கி பண்ணிட்டு அவர் கமிஷன் கொடுத்துட்டு போலாமே. உள்ள இருந்து கெட்ட பேர் வரதோட வெளியில வந்து முதலாளி ஆயிடலாமே. நான் கூட சொல்லிட்டே தான் இருக்கேன் ரவி, என்ன சங்க ஊதுனால அந்த மனுஷன் காதுல விழ மாட்டேங்குதே. அண்ணி, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல நேரம் வரும். இப்ப அது போஸ் சகலைக்கு வந்திருக்கு. இத சுதாகரிச்சுட்டு தனியா ஒரு தொழில் ஆரம்பிச்சு கோபிக்கு சவாலா வாழ்ந்து காட்டணும். இல்லன்னா காலம் பூரா கோபிக்கு வேலைக்காரனா தான் இருக்கணும். விஜய்க்கு நீங்க நாவே இலக்காரன் தான். இப்ப நல்ல நேரம், சுதாகரிச்சுக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி ரவி. சரி அண்ணி, நான் சொன்னதை கொஞ்சம் மனசுல வச்சுக்குங்க. சரி. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? என்ன லீலா, பாவம் தானே அண்ணி, ஏதோ குழப்பத்துல இருக்காங்க போல இருக்கு, அதான் அட்வைஸ் பண்ணேன். நீங்க எதுக்கு நடுவுல போகுதுன்னு நியாயம் சொல்றீங்க? அங்க என்ன சூழ்நிலையோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போட்டுமே. நாளைக்கு லீலா புருஷன் சொல்லிதான் இப்படி எல்லாம் அடிச்சுன்ற கேட்ட பேர் வரணுமா? ஏங்க இதெல்லாம் தேவையா? என்ன லீலா, மூணாவது மனுஷன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? சொந்த பந்தத்துக்குள்ள ஒண்ணுன்னு அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? எப்படி எப்படி? ஒண்ணு இல்ல, பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நோட் பண்ணிக்கங்க. பல்ஸ்லாம் சரியா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? அவங்களுக்கு என்ன? நோ ப்ராப்ளம்.
ரொம்ப நல்லா இருக்காங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரி டாக்டர். அப்புறம் குழந்தைக்கு ரெகுலர் தடுப்பூசி எல்லாம் போடணும். நர்ஸ் வந்து எப்பப்போ என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும்னு ஒரு சார்ட் கொடுப்பாங்க. சரி. அதுல இருக்க மாதிரி அவங்க குழந்தைக்கு கரெக்டா இன்ஜெக்ஷன் போடணும். சரிங்க டாக்டர். ஓகேமா, டேக் கேர். மாமா வந்திருக்கேன் பாரு. ஓய் ஓய் ஏய், இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, மாமா வந்திருக்கேன் பாரு. ஏய் குட்டி, ஏய் சிரி சிரி. மாணிக்கம், நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம் டாக்டர் சொன்னாங்க. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு சின்ன குழப்பம். என்ன? நாளைக்கு நிர்மலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா? நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமா? இதுல என்ன குழப்பம்? எல்லாம் நம்ம மாப்பிள்ளை பத்தி நினைச்சுதான்ப்பா. நாளைக்கு அவர் பாட்டுக்கு வந்து ஏன் பொண்டாட்டிய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கூச்சாருன்னா குதிப்பாரு குதிப்பாரு. நிறமாச கர்ப்பிணியான பொண்டாட்டியை விட்டுட்டு போயிடுவாரு. நீங்க எல்லாத்தையும் நம்ம கடந்து செய்வோம். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சண்டை போடுறதுக்கு மட்டும் வந்துருவாரு. அதுதானப்பா அந்த மனுஷனோட குணமே. நாம பேசுறது எதையாவது அவர் காதுல வாங்கிக்குவாரா? எனக்கு அதான்ப்பா பயமா இருக்கு. அப்புறம் அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து காய்ச்சி மச்சுன்னு கத்துவாரோன்னு. என்னம்மா பண்ண முடியும்? அந்த ஆள் எங்க இருக்காருன்னு தெரியாது. அவரோட போன் நம்பர் அட்ரஸ் எதுவுமே கிடையாது. அந்த ஆளோட அப்பா அவரை விட பெரிய கிறுக்கனா இருக்கான். காலையில அந்த வீட்டு பூட்டியே கிடக்கு. எங்க போனாருன்னு கூட தெரியாது. இப்படி ஒரு பொறுப்பில்லாத மனுஷன் கிட்ட தன்னோட கர்ப்பிணியான பொண்டாட்டியை விட்டுட்டு போலாமா? நாளைக்கு நிர்மலாக்கு ஒண்ணு கிடக்கா ஒண்ணு. சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. சந்தோஷம் அவரோட அப்பாவும் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே, நாளைக்கு வந்து சங்கடப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் பொண்டாட்டியை இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்மளதான் ஏகத்தாளமா பேசுவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மாணிக்கம். நாம ரொம்ப தப்பான குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்லம்மா. நிர்மலாவை நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போய் ஆகணும். அந்த மனுஷன் வந்து சண்டை போடுறதானா போடட்டும். சண்டை போடுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரட்டும். இருக்கிறது ஒத்த பொம்பளை புள்ள. பார்த்து பார்த்து வளர்த்து கடைசியில இப்படி உருவத்துல கொண்டு போய் சிக்க வச்சுட்டோமேடா. அம்மா, அவர் பாண்டிச்சேரியில எங்க இருக்காருன்னு தெரியாது. அவரோட ஃப்ரெண்ட்ஸு யாரு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவரா ஏதாவது தெரிஞ்சு ஃபோன் பண்ணாருன்னா நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்க சொல்லுங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா. பொறுப்பா என்ன பாத்துக்க வேண்டிய அவரோட அப்பாவும் வீட்டுல என்ன தனியா விட்டுட்டு போயிடுறாரு. அவருக்கே நான் அட்மிட் ஆகி குழந்தை பெற்ற விஷயம் அப்ப தெரியாது. அப்படி இருக்கும்போது இவரை எப்படி தேடி கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ண முடியும்? அம்மா, பாண்டிச்சேரியில எங்க தங்குறேங்கிற விவரம் ஏதாவது சொன்னாராமா? இல்லம்மா, எதுவும் சொல்லல. இல்ல, இன்னார் வீட்டுல தங்குறேன், இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு, பேரு, அவங்க செய்யற வேலை ஏதாவது எந்த விவரமே சொல்லலம்மா. போய் ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணாரு, அப்புறம் பண்ணவே இல்லை. ஏமா, புருஷன் ஊரை விட்டு போறாருன்னா இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏமா, நான் கேட்காமலையா இருப்பேன்? அவர் எங்கம்மா மூஞ்சி கொடுத்து பேசுறாரு. ஆமாண்டி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் மட்டும் மோங்குடுத்தா பேசிட்டு இருக்கீங்க. அண்ணன் தங்கச்சி மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். டேய் மாணிக்கம், என்னதான் வருத்தம் இருந்தாலும் பாவம் புள்ள பெத்தவ மனசு நொந்து போயிருக்கா. நேரடியா மோங்குடுத்து பேசினா என்னடா? ஆமா, நிர்மலா அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் நேரடியா பேசியிருந்தாருன்னா இப்போ இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. சரி, நாளைக்கு நிர்மலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். சரி, நான் கிளம்புறேன், கடைக்கு போனோம். சரி, நீயும் கிளம்பு, உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் போறேன். சரிங்க, வரேன் அத்தை. வரேன் பழிவாசரம். ஏய் குட்டி, வரேன் நிர்மலா.
பாடி எங்க போயிட்டு வர? இந்த கடத்தூருக்கு போனேன். தெரிஞ்ச ஒருத்தன் தான், அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டேன். பேசிக்கிட்டே இருந்தியா? பஸ்ஸுக்கு லேட் ஆச்சா? மெட்ராஸ் கிளம்புவானா? எனக்கு என்ன மாமா, ஒரு 5 நிமிஷம் வேலை, கடற்கடன் கிளம்பிட போறேன். சீக்கிரம் கிளம்பு. தானோ துணிமணி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பாதி ரெடி ஆயிடுச்சு, பாதி ரெடி ஆயிட்டே இருக்கு. ஏய், அப்பவே சொன்னேன்ல ரெடி பண்றதுக்கு என்ன? பாதி துணிய தோச்சு காய வச்சு மடிச்சு வச்சுட்டேன். இன்னும் பாதி மாடியில காஞ்சிக்கிட்டே இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க. அத கூட எடுத்துட்டு வர முடியாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னதானோ துணிமணி எல்லாம் மேல காயுதுன்னு சொன்ன, இங்க ஒன்னத்தையும் காணும். மேல எந்த துணியும் காயல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் மேல துணி காயுதுன்னு போய் சொல்லி உங்களை அனுப்புனேன். அப்படியா? என்ன என்ன பேசணும்? பாத்தீங்களா, ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு கோவம் வருது. தயவுப்படி கத்தாதீங்க மாமா, நான் உங்க பொண்டாட்டி. உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே 4 வார்த்தை சொல்ல வந்தேன். அத காது கொடுத்து கேட்கலாம்ல. மாமா, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளுங்க. சொல்லு. மாமா, நான் பேசுறது என்னவோ உங்க நன்மை கௌரவத்தை மனசுல வச்சுதான். அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. நாம சம்பாதிக்கிறது வேலை செய்யறதுல எதுக்கு? மானத்தோட வாழதானே. அந்த மானமே போகுதுன்னா அப்புறம் வேற என்ன மாமா இருக்கு? கூட பிறந்தவளே என்ன பேசுறா? நாம அவகிட்ட கை கட்டி நிக்கிறோம்னு திமிரா பேசுறா. என்ன சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கா? நீங்க அங்க வேலை பார்த்தா நான் அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. மூஞ்சிக்கு நேரா நீங்க எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதை விட இது ரொம்ப மோசம் இல்ல? சொந்தக்காரங்க கிட்ட கை கட்டி நிக்கிறத விட 3வது மனுஷன் கிட்ட அடிமையா இருக்கலாம் மாமா. அதுல கொஞ்சமாச்சும் கௌரவம் மிஞ்சி இருக்கும். நீங்க யதார்த்தமான மனுஷன், எல்லாரும் உங்களை மாதிரி வெள்ளந்தியா இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போடுறீங்க. ஆனா அப்படி யாருமே இல்ல. ஒவ்வொருத்தர் மனசுலயும் 1000 சூழ்ச்சி, அசிங்கம் எல்லாம் இருக்கு. போதும், சொந்தக்காரங்க தயவுல நீங்க பட்ட அசிங்கம் எல்லாம் போதும். சரிடி, என்ன பண்ண சொல்ற? என்ன அங்கேயே நீங்க வந்து உங்களோட தரையை தூக்கிட்டு உட்கார்ந்துருக்க சொல்றியா? அப்புறம் எப்படி சாப்பிடுறது, புள்ளைய வளர்க்கறது? மாமா, முன்னாடி எல்லாம் நீங்க தனியா தொழில் செய்யறேன்னு சொன்னப்பெல்லாம் நான் உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கேன். அதெல்லாம் வேணாம், ஏதாவது வேலையில போய் சேருங்கன்னு சொல்லிருக்கேன். ஆனா இப்போ உங்க மேல எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு மாமா. நீங்க முன்ன மாதிரி இல்ல. இப்ப உங்களால தனிச்சு நின்னு சாதிக்க முடியும். கோபி கிட்ட இருந்து பிரிஞ்சு அதுல உங்க பங்கு தொகையை வாங்கிட்டு தனியா நீங்களே கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாமே. ஏண்டி இப்படி ஓ புத்தி மட்டும் போனடா போகுது? வேலை இல்லாம வாழ்க்கையை வெறுத்து போய் வீட்டுல உட்காந்துருக்கப்போ கோவி தான் என்ன கூட்டு போய் எல்லா வேலையும் கத்து கொடுத்தாப்ல. அவருக்கு போட்டு என்ன தொழில் பண்ண சொல்றியா? இது துரோகம் இல்ல? இதுல என்ன மாமா துரோகம் இருக்கு? துரோகம் தாண்டி. இதுக்கு துரோகம் எல்லாம் வேற என்ன பேரு? ஏன் மாமா, ஒரு இடத்துல தொழிலை கத்துக்கிட்டு அதை நம்ம தனியா பண்றது துரோகம்னு ஏன் நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா 10-15 வருஷமா சிவசாமி கடையில வேலை பார்த்த மாணிக்கம் தனி கடை போட்டு முன்னேறல. அவருக்கு கடை வச்சு கொடுத்தது யாரு? சுந்தர மாமா. அவர் விட்டு வெளியே வரல, வந்து லாரி வாங்கி விடல. அப்படி வரப்போய் தானே இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. சரி, மத்தவங்களை விடுங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே கோபி, அவர் இன்னொரு கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்தவர் தானே. அவர் வெளியே வந்து தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கல. பழைய கம்பெனில வேலை பார்த்த கொஞ்சம் பேரை இவர் கூப்பிட்டு வேலை கொடுக்கல. மாமா, நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேணாம். தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிங்க. கோபி மூலமா ஆர்டர் வாங்கினா அவருக்கு தனியா கமிஷன் கொடுத்துருங்க. கமிஷன்? யாருக்கு யாரடி கமிஷன் கொடுக்கறது? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கழுத்த நெரிச்ச கொண்டு போடுவேன். இப்படி சொல்றதுக்கு நான் கூசல. இன்னைக்கு நானும் அதுல ஒரு பார்ட்னர் இருக்கேன். எப்படி அந்த பணத்துல ஒவ்வொரு பைசாவும் கோபி எனக்கு கொடுத்தது. வீட்டுக்கு வந்து எனக்கு சேர வேண்டிய பணம்னு எண்ணி கொடுத்தாப்லையே, அது நீ தானடி வாங்கின. அதை வாங்கிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறியடி? எனக்கு நல்லா தெரியுதுடி, இதெல்லாம் நீயா பேசுற பேச்சு இல்ல. உனக்கு ஏது இவ்வளவு விவரம்? யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, அதான் கிளிப்புள்ள மாதிரி அப்படியே ஒப்பிக்கிற. அதெல்லாம் ஒண்ணு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. ஏன், எனக்கு மூளை கிடையாதா? அப்போ உனக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருக்கா என்னமோ? உன்னை கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். இது பாருங்க மாமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்க கோபி கிட்ட தான் வேலை பார்க்கணும் கிளம்பி போறீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் என் பிள்ளையும் உயிரை விட்டுருவோம். மான மரியாதை எல்லாம் கெட்டு போய் எதுக்கு மாமா உயிரோட இருக்கணும்? உங்க மேல சத்தியமா சொல்றேன் மாமா, உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன் மாமா.
உன் புத்தி என்னன்னு எனக்கு தெரியும். இப்படி வந்து நிப்ப நான் எதிர்பார்த்தேன். ஏய், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல. உனக்கு என்ன இப்படி கேக்குற புத்தி? ஓடி ஓடி. என்ன விஜய் சொல்லு. மாமா, நான் சொல்றது நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். சொல்லு விஜய். இப்பெல்லாம் உன் மாமனோட பொறுமைக்கு அளவே இல்லை. சொல்லு மாமா, என் வாழ்க்கைய பத்தி, என் கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அப்பாக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். நானும் என் புருஷனும் நல்லபடியா வாழணும்னு நீங்க எவ்வளவு பாடுபட்டிருக்கீங்க. அதெல்லாம் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் மாமா. சரி, அதுக்கு இப்ப என்ன? ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு வழியா நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா ஒத்துமையா இருந்தோம். ஆனா இப்போ பழையபடி பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு காரணம் சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நீங்க தான் மாமா. விஜய், என்ன சொல்ற விஜய்? ஆமா மாமா, உங்களால தான் நாங்க இப்ப புரிஞ்சிருக்கோம். இது சரியாகிறதும் இல்ல நிரந்தரமா நாங்க பிரியறதும் உங்க கையில தான் மாமா இருக்கு.